வெல்கம் டு பரம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா 900 கண்டில இருக்கோம். ஆஃப் ரோடிங் பயங்கரமான அப்படியே கொஞ்சம் நீங்க ரோட பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க வேற மாதிரி. இதுல ஒரு தற்கொலை ஜிஎஸ் எடுத்துட்டு வரேன்னா அந்த தற்கொலை பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கான். ட்ரை பண்ணாம நம்ம எதையும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு சென்னை சாப்பாடு ஃப்ரீயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தோ பரகுற ஃப்ரெண்ட்ஸ் பைக்ன்ற ஒண்ணுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா நாங்க பைக்ல வரலாம் தான் நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். தல பைக்லாம் வாய்ப்பே இல்ல, கீழ போட்டுறோம். பைக்லாம் ஓடு உள்ள போடா. டேடா ஒண்ணு ஆகாதடா, இருடா. சீரியஸா வாய்ப்பே இல்ல. 4 டயர் இருக்கு போகுது. BMW ஓனர் என்ன சொல்ல வரீங்க? இல்ல 2 வீலர் GS தான் வரலாம். ஆஃப் ரோடிங் வண்டினா வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த வண்டி ஸ்டார்டிங்ல போட்டு வண்டியே வளைஞ்சிரும். நான் டாமினர்ல வரலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 900 கண்டி போற வழி. நீங்க 1500 கூட கேளுங்க. 1500 சாரி எங்க எனக்கு தெரியலையே. ஆமா இறங்கி பார்க்கலாமா? இந்த இதான சொல்ல போறா? ஆமா இது ரெண்டும் யானை இந்த சைடு தானே 2 3 இது 2 யானை. ஆமா 2 தான் தெரியுது. போச்சு அப்படியே என்னடா போடு. ஃப்ரண்ட்ல ஜம்முன உட்கார்ந்து ஓ ஹோலி ஷிட். உனக்கு அடி பண்ணல? ஓகே நான் அப் அண்ட் டவுன் போடினா. ஆனா இதுலயே நீ அதுக்கு போஸ்ட் கொடுக்குற பத்தியா? அங்க நிக்கிறடா ஆடி நீ. தல கூட நான் எடுக்கிறேன். தல ஒண்ணு எடுக்கலாம்னு பார்த்தேன் ஒரே சிங்கிள் ஷாட்ல. எடுப்போம். இப்போ நான் அடி வாங்க மாட்டேனே. அம்மா இப்ப கேம்ப்ல ஏண்டது யார லெவல் ஆஃப் ரோடிங் தர. ஆஃப் ரோடிங் தான் இது. அண்ணாமா ஆஃப் ரோடிங். அம்மா மண்டை அடி வாங்குது. போடு எங்க அண்ணன் வேகமாக போகிறாரு. गाइस நீ சமங்க போறா பின்னாடி. நம்ம ஏன் போகும்போது ரிவர்ஸ்லயே போக கூடாது? ஹாய் गाइस, now we are in 900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜ். வரும்போது சரியான ஆஃப் ரோடிங். மண்டல்பட்டி கூர்க்கில் அந்த ஆஃப் ரோடிங் போயிருக்கேன். இங்கே ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி வண்டி வர்றதுக்கு 2 வீலுக்கு கான்க்ரீட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு செம்ம ஆஃப் ரோடிங் இருந்துச்சு. ஓகே இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் நோக்கி போகிறோம். So this is the view from 900 Kandi glass bridge. இதுதான் 900 Kandi glass bridge. கீழே பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடு. ஃபோட்டோவா வீடியோ? வியூ செமையா இருக்கா? அதுதான் தலை எல்லாரும் சொன்னாங்க. மித்த நீங்கள் கிளாஸ் பாயிண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் இல்லைன்ட்டு. கீழே பாரு. அதான் பார்த்தேன். புதுசாக ஒன்றும் இல்லை. இது லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கா? This is tree viewpoint. Signing off from Param's perspective. We are signing off from 900 Kandi. ஆக்சுவலாக பிளேஸ் நல்லா இருக்கு. என்ன நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு?
கூட ஒரு தற்கொலை வச்சு சுத்துறோமே. எந்த தற்கொலையும் மேலே ஏறல. எல்லாருக்கும் ஹைட்னா பயம். நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். கீழே பாருங்க எவ்வளவு மோத்திஸ் அண்ட் பரம். அது சொல்லுவாரா ப்ரோ? சொல்லுமா? சொருவோம் கரெக்டாக அடிக்கும். அது அடிச்சா போங்க சார். நான் அடி நம்பர். அது படாது வேற எங்க போகும். நான் லெஃப்ட் ஹேண்டரா? லெஃப்ட் அடி வா. முடிய ஒரு சீட்டு போகுதுடா. ரைட் எங்க கரெக்ட் பண்ணீங்களே? ஏய் இல்லடா எனக்கு முடிய ஒரு சீட்டு போகுதுடா. இவர ஸ்டைலே ஹீரோ மாதிரி இருக்கடா. இவர நல்லா இல்லடா அத. அவட்ட குடு. ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தவங்க தோத்துறாங்க. அந்த கஷ்டத்தை தலை கொஞ்சம் மேலே ஏம் பண்ணு. மேலே பக்கா பக்கா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆகிடு. இன்னும் கொஞ்சம் மேலே போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே போகுது. ஓகே விடு விடு. ஐயோ போயிடுச்சு. இந்த தாண்டி போச்சா? அப்ப ஆக மொத்தம் ஒருத்தவங்க மட்டும் தான் பட்டுச்சா? என்ன சான்ஸா? அதுவும் உள்ள சொருகணும் தலை. சொருகு போறமா? அவனே எடுறா. அது வேணாண்டா. ஈராரா கரெக்டா. சூப்பரா. அங்கமே சொருச்சுடா. தல உனக்கு எடுக்கவா? ஹலோ गाइस. ஹலோ. தல அப்படியே இரு. தேவையில்லாத நார்மல் ரோட் இருக்கும்போது ஓடு தக்கிட தும். ஓகே அப்படி ஒத்தானா எடுத்து இருட்டா இருக்கு. ஆகையால் எங்களால் எதுவும் பண்ண முடியவில்லை. இதுக்கு ஸ்டேஞ்சர்ஸோட வரணும்ன்றது ட்ரிப்பு செமையா. முஸ்தாடுங்க பக்காலே இருந்துக்கணும். சாய்டா காலையே ஒருத்தன் 40 கோடி போட்டான். சாய் தின்றடா.